Hello guys, welcome to NEET Rankers Tamil. So நான் தேர்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த வீடியோவில் நாம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் நாம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஃபார்முலாஸ் ஸ்ட்ராங்கா இருக்கமோ அந்த அளவுக்கு நாம ஒரு ப்ராப்ளமை நாம ஈஸியா நாம சால்வ் பண்ணலாம். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு நாம ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதனால நாம இந்த வீடியோல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸையும் நாம இந்த ஒரே வீடியோல நாம பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ரொம்ப ரொம்ப பேசிக்கான சாப்டர் மோல் கான்செப்ட். எப்பவுமே ஒரு கெமிக்கல் நாம ஒரு ஆட்டமா இருக்கட்டும், ஒரு மாலிக்யூலா இருக்கட்டும், இத நாம நார்மலி மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு என்டிட்டி. அதனாலதான் நாம மோல் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வரோம். சோ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 ஃபார்முலா இருக்கு. n is equal to weight by molecular weight, n is equal to volume by 22.4 liter, n is equal to number of molecules divided by Avogadro number. So Avogadro number ஓட வேல்யூ நான் மேல கொடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின் நாம பாக்குறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூ தெரியும். ஸோ நமக்கு வெயிட் தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு வால்யூம் தெரியும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நமக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் தெரியும் அப்படின்னா நாம தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பேசிக். நெக்ஸ்ட் ஸ்டாய்கியோமெட்ரி. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து நான் என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus Cl2 gives 2HCl. இந்த இடத்துல நான் என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஸ்டாய்கியோமெட்ரி 1, 1, 2 இதுதான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இது என்ன மீனிங் அப்படின்னா, 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் ஆஃப் குளோரின் கூட ரியாக்ட் ஆகி 2 மோல்ஸ் ஆஃப் HCl ஃபார்ம் பண்ணது. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேல்யூ கொடுத்து இந்த இடத்துல எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு நாம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட் தான் எவ்வளவு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு முடிவு பண்ணும். ஸோ நாம லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம செப்பரேட்டா ஒரு 2 minutesல ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் பியூரிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 70% பியூர் H2SO4 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த H2SO4 70% பியூர். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல இந்த சல்பியூரிக் ஆசிட் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ 70% மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும். மீதம் இருக்கிற 30% இம்பியூர் சாம்பிள் அப்படிங்கறதுனால அது அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஸோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் ஈல்ட், பெர்சன்டேஜ் பியூரிட்டி. இதோட ஃபார்முலா நாம பாத்துக்கணும். ஆக்சுவல் ஈல்ட் டிவைடட் பை தியரிட்டிக்கல் ஈல்ட். ஏன் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தியரிட்டிக்கலா ஒரு ரியாக்ஷன் வச்சு எழுதலாம். ஸோ மேல உள்ள ரியாக்ஷனே நம்ம பார்க்கலாமா? ஸோ H2 plus Cl2 gives 2HCl. ஸோ 1 mole reacts to give 2 mole. ஆனா தியரிட்டிக்கலி இது, பட் ஆக்சுவலி ஈல்டு இந்த மாதிரி இருக்காது. ஸோ 2 moles ஆஃப் HCl எக்ஸாக்டா ஃபார்ம் ஆகாது. ஸோ ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதை நாம கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த பெர்சன்டேஜ் ஈல்டு. நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் பியூரிட்டி. ஸோ பியூரிட்டி அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதோட ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நாம தரோவா படிக்க வேண்டியது. ஸோ இது வந்து நாம படிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் சாப்டர்ல கூட இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. ஸோ ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்மோட நீட் வந்து என்னது? இப்போ ஒரு சொல்யூஷனா இருக்கட்டும், அதுல எவ்வளவு சொல்யூட் இருக்கு அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி வந்து நமக்கு தெரியணும். இப்போ நம்ம சொல்யூட்டை சேஞ்ச் பண்ணுவோம், சால்வெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நாம கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரியான கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நாம பார்க்க போறது பெர்சன்டேஜ். இதுல 3 இருக்கு. வெயிட் பை வெயிட் பெர்சன்டேஜ், வெயிட் பை வால்யூம் பெர்சன்டேஜ், வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ். ஜஸ்ட் சோ சிம்பிள். இதை வந்து நாம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். வெயிட் பை வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வெயிட் ஆஃப் தி சொல்யூஷன். அதாவது இப்ப வந்து உங்களுக்கு 20% ஆஃப் NaOH ஆர் NaCl. ஸோ 20% ஆஃப் NaCl இப்படி இருக்கு. ஸோ இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, ஸோ 20 கிராம் ஆஃப் NaCl is present in 100 ml of solution. ஸோ நம்ம 20% ஆஃப் NaCl அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 100 ml சொல்யூஷன்ல எனக்கு 20, சாரி இந்த இடத்துல வந்து வெயிட் பை வெயிட் அப்படிங்கறதுனால நாம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா this is 100 gram of solution. Okay, so this is 100 gram of solution. So 20 கிராம் ஆஃப் NaCl 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன்ல வந்து இருக்கு. இது வந்து வெயிட் பை வெயிட் பெர்சன்டேஜ். இதுவே நான் வெயிட் பை வால்யூம் பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா இது வந்து எனக்கு 20 கிராம் ஆஃப் NaCl எனக்கு வந்து 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல வந்து இருக்கும். இதே வால்யூம் பை வால்யூம் பெர்சன்டேஜ்னா ரெண்டுமே வந்து ml. ஸோ ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்பிரட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நாம வந்து ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி தான் கான்சென்ட்ரேஷனோட இன்னொரு நேம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம மைண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் தோன்றது மொலாரிட்டி. இதோட ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். நெக்ஸ்ட் நார்மாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதோட ஃபார்முலா பாருங்க, மொலாரிட்டி இன்டு என் ஃபேக்டர். என் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, வேலன்சி ஃபேக்டர். நெக்ஸ்ட் மொலாலிட்டி. ஸோ மொலாரிட்டி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். இது வந்து சொல்யூஷனோட வால்யூம். ஆனா மொலாலிட்டி வந்து பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வெயிட் ஆஃப் சால்வெண்ட். இது வந்து கிலோகிராம்ஸ்ல இருக்கணும், இது வந்து லிட்டர்ல இருக்கணும். ஸோ வெயிட் ஆஃப் சால்வெண்ட் சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நாம தப்பு பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் டைல்யூஷன் ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுல வந்து நாம எக்ஸ்ட்ரா வந்து சால்வெண்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க, M1V1 is equal to M2V2 or N1V1 is equal to N2V2. ஸோ நம்ம மேல வந்து பார்த்தோம் மொலாரிட்டிக்கும் நார்மாலிட்டிக்கும் இருக்கிற ரிலேஷன். நெக்ஸ்ட் ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் வந்து நாம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா N1V1 or N2V2. இது வந்து நத்திங் பட் இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசிடையும் பேஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நியூட்ரலைசேஷன் நடக்கும். அதனால ரிசல்டிங் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆசிடோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருந்தா ரிசல்டிங் சொல்யூஷன் அசிடிக். பேசிக் சொல்யூஷனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ரிசல்டிங் சொல்யூஷன் வந்து பேசிக். ஸோ ரிசல்டிங் சொல்யூஷனோட நார்மாலிட்டி பாருங்க. ஸோ ஆசிட்னா இந்த ஆரஞ்சு கலர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்டிங் சொல்யூஷன் பேசிக் அப்படின்னா இந்த பிங்க் கலர் ஃபார்முலா வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு மோல் கான்செப்ட். ஸ்டாய்கியோமெட்ரி, கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதுலயும் மெயினா வந்து நாம ஃபோக்கஸ் பண்ண போறது ஒரு கேஸ். இப்போ
ஒரு கேஸோட இம்பார்ட்டன்டான லாஸ் வந்து நமக்கு தெரியும். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனா நாம கொடுத்திருப்போம். PV is equal to nRT. இந்த இடத்துல R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ நாம வந்து கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி எந்த யூனிட்ல கேட்டிருக்காங்களோ அந்த யூனிட்டுக்கு ஏத்த மாதிரி நாம ஃபார்முலாஸ் வந்து நாம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ லிட்டர் அட்மாஸ்பியர்ல கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஸோ ஜூல்ஸ்ல கேட்டாங்கன்னா தேர்ட் வேல்யூ, கேலரிஸ்ல கேட்டாங்க அப்படின்னா ஃபோர்த் வேல்யூ, ஏர்க்ல கேட்டாங்க அப்படின்னா செகண்ட் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நாம யூனிட்டுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும். அப்பதான் வந்து அந்த நியூமரிக்கல்ஸை நாம ஈஸியா வந்து நாம தப்பு இல்லாம நாம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. ஸோ R1 by R2 is equal to root of D2 by D1. அதே மாதிரி நமக்கு தெரியும் டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்கிற கொஸ்டின். அதனால இந்த டைரக்ட் ஃபார்முலாவை நாம மனப்பாடம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், 3 வெலாசிட்டி வந்து இருக்கு ஒரு கேஸ்க்கு. RMS வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ இந்த 3 வெலாசிட்டியோட இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அதனால இந்த 3 வெலாசிட்டியோட ஃபார்முலாஸும் நாம படிச்சுக்கணும். ஸோ 3த்தையும் கம்பேர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஒரு கேஸ் வந்து எப்பவுமே வந்து ஐடியல் கேஸா வந்து இருக்காது. ஒரு ஐடியல் கேஸ் அப்படின்னா என்னது? இப்ப வந்து நாம PV is equal to nRT அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் சொன்னோம் கரெக்டா? அதை வந்து ஒபே பண்றது ஐடியல் கேஸ். அதை ஒபே பண்ணலன்னா ரியல் கேஸ். இப்போ ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர்ல ஒரு கேஸ் வந்து எப்படி இருக்கும்? ஐடியல் கேஸா இருக்கும். ஆனா அதுவே கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர்ல அந்த கேஸ் வந்து ரியல் கேஸ் ஆகிடும். ஸோ ரியல் கேஸோட ஈக்குவேஷன் பாருங்க, P plus AN square by V square. A அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், B அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், B minus NB is equal to nRT. So A and B are van der Waals constant. Next, so ஐடியல் கேஸோட ப்ரெஷர் ரியல் கேஸோட ப்ரெஷரை விட அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு தெரியும் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ ரியல் கேஸோட வால்யூம் ஐடியல் கேஸோட வால்யூமை விட அதிகம். நெக்ஸ்ட், கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு. Z is equal to PV by nRT. ஸோ ஒரு ஐடியல் கேஸுக்கு நமக்கு தெரியும் PV is equal to nRT. ஸோ ஐடியல் கேஸோட கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரோட வேல்யூ 1. இப்போ Z வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு, லெஸ் தென் 1 இருக்கு. ஸோ அது ரெண்டுமே ரியல் கேஸ். ஸோ நெக்ஸ்ட், நார்மலி வந்து இந்த 3 ஃபார்முலா வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மினிமம் சிக்னிஃபிகன்ஸ் தான், பட் கேட்டாங்கன்னா ஈஸியா வந்து நாம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். TC அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், PC அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் ப்ரெஷர், VC அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் வால்யூம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட ஃபார்முலாஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே டைரக்டா பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின்ஸ். அதனால ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி வர ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து நாம பார்க்கிற ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹீட் பிளஸ் ஒர்க். ஸோ இதோட சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 டேர்மும் நாம எப்ப அப்ளை பண்ணாலும் சைன் கன்வென்ஷனோட தான் அப்ளை பண்ணணும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஸோ ரெண்டுமே வந்து சைன் கன்வென்ஷன் குழப்பிக்க கூடாது. ஸோ ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ் கெமிஸ்ட்ரியில, ஒர்க் டன் பை தி சிஸ்டம் நெகட்டிவ். இப்போ சிஸ்டம் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னா பாசிட்டிவ், சிஸ்டம் வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுதுன்னா நெகட்டிவ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவ், டெம்பரேச்சர் கம்மியாகுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவ். Then for isothermal process, temperature constant. So delta T is equal to 0.
ஸோ இதுல எனக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு, ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸோட ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க, டைரக்டா கொஸ்டின்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இர்ரிவர்சிபிளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்லாம் கிடையாது. W is equal to minus P delta V. ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு ஐசோதெர்மல் ப்ராசஸோட ஃபார்முலாஸ். For a free expansion, work done is always zero. ஸோ இவ்வளவுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நாம வந்து என்தால்பி வந்து பார்க்கலாம். ஸோ என்தால்பி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். கரெக்டா? எய்தர் ஹீட் அப்சார்ப் ஆகும் ஆர் ரிலீஸ் ஆகும். இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல ரிலீஸ் ஆகிற ஹீட் ஆர் அப்சார்ப் ஆகிற ஹீட்டோட நேம் தான் என்தால்பி. இதுவே கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ரிலீஸ் ஆகிற ஹீட் ஆர் அப்சார்ப் ஆகிற ஹீட்டோட நேம் வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ நம்ம மேல வந்து பார்த்தோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா, அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜியாவும் என்தால்பியவும் ரிலேட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா, டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி. ஸோ டெல்டா என்ஜி அப்படின்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ அந்த ரியாக்ஷன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இது வந்து நாம எழுதும் போது ஒன்லி கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிற மோல்ஸை மட்டும்தான் நாம கன்சிடர் பண்ணணும், சாலிட் லிக்யூட் வந்து நாம எடுக்க கூடாது. இப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூ வச்சு நாம வந்து ஒரு ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா ஆர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனா அப்படின்னு வந்து நாம கண்டுபிடிக்கலாம். இப்போ டெல்டா ஹெச்சோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா எக்ஸோதெர்மிக், டெல்டா ஹெச்சோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா எண்டோதெர்மிக். ஸோ இவ்வளவுதான் வந்து என்தால்பி. ஸோ என்தால்பி இஸ் ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இன்டர்னல் எனர்ஜி ஹீட் ரிலீஸ்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் பார்த்தாச்சு. ஸோ என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன், அதாவது ஒரு ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கிற ஹீட், இது வந்து நிறைய ஹீட் இருக்கு. ஒரு கம்பஷன் ப்ராசஸா இருந்தா அது வந்து என்தால்பி ஆஃப் கம்பஷன், ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸா இருந்தா அது வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ இதோட டெஃபினேஷன் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஹெச்பி மைனஸ் ஹெச்ஆர், அதாவது ஹீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஹீட் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஆனா சப்போஸ் பாண்ட் எனர்ஜி கேக்குறாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், இது மட்டும் அப்படியே ரிவர்ஸ்ல வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீட் ஆஃப் கம்பஷன், ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்தால்பி கேட்டாங்க அப்படின்னா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஆனா பாண்ட் எனர்ஜி கொடுத்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் QP is equal to NCP delta T, QV is equal to NCV delta T. ஸோ நமக்கு தெரியும் QP னா it is nothing but enthalpy, QV னா it is nothing but internal energy. ஸோ gamma is equal to CP by CV. ஸோ பிசிக்ஸ்ல வந்து நாம பார்த்துருப்போம், ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ், ஒரு டயட்டாமிக் கேஸ், ஒரு பாலிஅட்டாமிக் கேஸ், இதுக்கெல்லாம் வந்து காமாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு. ஸோ சேம் தான் கெமிஸ்ட்ரிலையும் வரும், மறக்காம அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல இந்த என்தால்பி அப்படிங்கிறது ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ எந்த பாத்ல வருது அப்படின்னு முக்கியம் கிடையாது. ஸோ ஏல இருந்து டி வந்து போகுது, இதான் நமக்கு தேவையான ரியாக்ஷன். ஸோ ரெண்டு வழி வந்து நமக்கு இருக்கு, ஏல இருந்து ஸ்ட்ரெயிட்டா டி போகலாம், ஆர்எல்ஸ் ஏல இருந்து பி தென் சி தென் டி போகலாம். ஸோ என்தால்பி நாம எப்படி போறோங்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ டெல்டா ஹெச்சோட வேல்யூ இது மூணுத்தோட அடிஷனா வந்து இருக்கும், ஏன்னா பாத் இண்டிபெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் ரியாக்ஷன் வச்சு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ட்ராபி. என்ட்ராபி டெல்டா எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரேண்டம்னஸ் மெஷர் பண்றதுக்கு. ரேண்டம்னஸ் யாருக்கு அதிகமா இருக்கும்? கேஸ், அதுக்கப்புறம் லிக்யூட், அதுக்கப்புறம் சாலிட். ஸோ இதுதான் என்ட்ரோபியோட ஆர்டர்.
ஸோ என்ட்ரோபியோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஸோ மக் பண்ணிக்கோங்க. டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2.303 NR log V2 divided by V1. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் gives free energy. So delta G is equal to delta H minus T delta S. இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இல்ல நான் ஸ்பான்டேனியஸா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா ஜியோட வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ டெல்டா ஜியோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஈக்யூலிபிரியம் ரியாக்ஷன். டெல்டா ஜியோட வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். டெல்டா ஜியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இப்ப வந்து இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேப்லர் காலம். ஏன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து டெல்டா ஹெச் டெல்டா எஸ் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நாம டெல்டா ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்து இன்டைரக்டா கூட கேட்கலாம். டெல்டா ஹெச் நெகட்டிவ்னா என்னது? எக்ஸோதெர்மிக். டெல்டா ஹெச் பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக். அதனால இந்த டேப்லர் காலமை நாம வந்து என்ன பண்ண போறோம்? ஸோ இந்த டேப்லர் காலம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நாம மறக்காம வந்து நாம வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போற சாப்டர் வந்து ஈக்யூலிபிரியம் சாப்டர். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நியூமரிக்கலான ஒரு கான்செப்சுவலான ஒரு ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு சாப்டர். அதே மாதிரி தான் ஈக்யூலிபிரியமும். ஸோ ஒரு ஈக்யூலிபிரியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ற ரேட்டும் ப்ராடக்ட் ரியாக்டன்ட் ஃபார்ம் பண்ற ரேட்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்யூலிபிரியம். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் வித் தேர் பவர்ஸ் ரேஸ்ட். நம்ம பவரை வந்து ரேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ இத வச்சு நான் வந்து ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன் எழுதிட்டேன். ஸோ ஒரு ஈக்யூலிபிரியம்ல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், ஈக்குவேட் பண்ணிட்டோம். ஸோ கேஎஃப் அப்படிங்கிறது ஈக்யூலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு. இப்போ கே அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து ஈக்யூலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வந்து கே நாம எப்படி கால்குலேட் பண்ணணும்? கே இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் டிவைடட் பை கேபி. ஸோ ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை நான் வந்து ரெண்டா கொடுக்கலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு நான் யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா, ஸோ ப்ரெஷர் வந்து நான் எழுதும் போது கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் கேஷியஸ் ரியாக்டன்ட்டை மட்டும்தான் நான் கணக்குல எடுத்துக்கணும். கான்சன்ட்ரேஷன் நான் ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம், சாலிட் லிக்யூட் கேஸ் யாருக்கு வேணாலும் நான் வந்து கொடுக்கலாம். இப்போ கேபி கேசி ரிலேட் பண்ற ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஸோ தயவு செஞ்சு கேபி அண்ட் கேசி இது ரெண்டுத்தையும் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஸோ ரியாக்ஷன்ல இருந்து கேபியும் கேசியும் கண்டுபிடிக்க வந்து நமக்கு தெரியணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு ரியாக்ஷன்ல வந்து உடனே வந்து டிசோசியேட் ஆயிடாது, பொறுமையா தான் டிசோசியேட் ஆகும். அந்த டிகிரி தான் ஆல்பா. ஆல்பா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிசோசியேட்டட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ ஆரஞ்சு கலர் ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேப்பர் டென்சிட்டி. So alpha is equal to capital D minus small d divided by n minus 1 into small d. N அப்படிங்கிறது number of moles of gaseous reactant. So before, so reaction ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த vapor density capital D. Small d reaction equilibriumல இருக்கும்போது இருக்கிற என்னது vapor density. So இதை வச்சு நாம alpha வந்து எழுதலாம். Next, factors affecting equilibrium according to Lee-Chatelain's principle. இந்த 5 ஃபேக்டர் வந்து இருக்கு. கான்சன்ட்ரேஷன், ஸோ இது வந்து நமக்கு தெரியும், Lee-Chatelain's principle. நாம ஏதாவது ஒண்ணு ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து போகும். இப்போ நான் ரியாக்டன்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா
எனக்கு ரியாக்ஷன் எப்படி போகும், அந்த ரியாக்ஷனை எப்படி போகும் அப்படின்னா நான் வந்து ரியாக்டன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ஷன் எப்படி போகும், அந்த ரியாக்டன்ட்டை குறைக்க ட்ரை பண்ணும். அதனால ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் கான்சென்ட்ரேஷன். இப்போ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் டெல்டா என்ஜி வேல்யூ. ஸோ இத அப்படியே வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டெல்டா என்ஜி 0 பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ டெல்டா என்ஜி 0 அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் ஈக்குலிபிரியம் ஒன்னும் நடக்க போறது கிடையாது. ஆனா டெல்டா என்ஜியோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நீங்க ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது பேக்வர்ட் ரியாக்ஷன், அப்ப வந்து நீங்க ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ டெல்டா என்ஜி நெகட்டிவ்க்கு அப்படியே வந்து நமக்கு ரிவர்ஸ். நெக்ஸ்ட் இனர்ட் கேஸ். இதுவும் சேம் லைக் ப்ரெஷர், டெல்டா என்ஜிய டிபெண்ட் ஆகி இருக்கு. ஸோ இந்த டேப்லர் காலம் கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு ஒரு மாதிரி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கு ஒரு மாதிரி. அதனால இந்த டேப்லர் காலமை நாம வந்து அப்படியே வந்து மைண்ட்ல வந்து நாம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட ஈக்குவேஷன் பாருங்க, log K2 by K1. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் divided by 2.303 R into 1 by T1 minus 1 by T2. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸோதெர்மிக்ல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோதெர்மிக்ல டெம்பரேச்சரை நாம இன்க்ரீஸ் பண்ணா பேக்வர்ட் ரியாக்ஷன் போகும், அவ்வளவுதான். மற்ற எல்லாத்தையும் அப்படியே ரிவர்ஸா எழுதிடலாம். ஸோ எக்ஸோல டெம்பரேச்சர் பேக்வர்ட், அப்ப டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா ஃபார்வர்ட், எண்டோல அது ரெண்டுத்தையும் அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போயிடுவோம். அதாவது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணா ஃபார்வர்ட், டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணா பேக்வர்ட். ஸோ இவ்வளவுதான் வந்து லீச்-சாட்லையர்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், வீக் எலக்ட்ரோலைட் அப்படின்னு இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை நாம வந்து வாட்டர்ல போட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிடும். ஆனா ஒரு வீக் எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. இப்போ நாம pH கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. சோ நீங்க நல்லா கவனிக்கணும். ரெண்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டை கேட்டாங்க அப்படின்னா இல்ல ரெண்டு வீக் எலக்ட்ரோலைட்டை மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இட் மே எய்தர் பி ஆசிட் ஆர் இட் மே எய்தர் பி பேஸ். அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஸோ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆர் வீக் எலக்ட்ரோலைட். ஸோ ஒரு ஈக்குலிபிரியம்க்கு நாம எப்படி வந்து நாம ரியாக்ஷன் எழுதுவோமோ அதே மாதிரி ரியாக்ஷன் எழுதி அதுல இருந்து H பிளஸ் கான்சென்ட்ரேஷனோ இல்ல OH மைனஸ் கான்சென்ட்ரேஷனோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணி pH வந்து நான் கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ ஃபைனலி pH பிளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ ஆக்சுவலி இது வந்து pKW. ஸோ இது வந்து ஆக்சுவலி pKW. ஸோ அட் 25 டிகிரி செல்சியஸ் இதுதான் ஸ்டாண்டர்ட். அந்த இடத்துல pKW ஓட வேல்யூ 14. இப்போ ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்றாங்க. இது வந்து கேர்ஃபுல்லா வந்து நம்ம டீல் பண்ணணும். ரியாக்ஷனை எழுதணும். ஃபைனலி சொல்யூஷன்ல என்ன ரிமைன் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஃபைனலி எனக்கு வந்து பஃபர் சொல்யூஷன் கிடைக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து சால்ட் ஹைட்ரோலைசிஸ் கிடைக்கலாம். நமக்கு வந்து தெரியும் ஆசிடையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணா நியூட்ரலைஸ் ஆகி எனக்கு வந்து சால்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு. அது வந்து தெரியும். அது என்ன கேஸ்? ஸோ அந்த சால்ட் வந்து பஃபரா ஆக்ட் ஆனா ஃபார்முலா வேற, அந்த சால்ட் வந்து சால்ட் ஹைட்ரோலைசிஸ் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா ஃபார்முலா வேற. இப்போ பஃபரா இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க. pH is equal to pKa plus log salt by acid. இந்த Ka ஓட வேல்யூ எல்லாமே நாம வந்து ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எழுதிதான் நாம கண்டுபிடிக்கணும். மறக்காம ரியாக்ஷன் எழுத கத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த Kp Kc மாதிரி தான் Ka அண்ட் Kb. பேசிக் பஃபர்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ அதுவே சால்ட் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். ஸ்ட்ராங் ஆசிடா ஸ்ட்ராங் பேஸா, வீக் ஆசிடா இல்ல வீக் பேஸா. ஸோ ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்பதான் எக்ஸாம்ல வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்ம எழுத முடியும். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் ரெண்டுத்தையும் நாம மிக்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் NaOH அண்ட் HCl இது ரெண்டுமே மிக்ஸ் பண்றோம்.
இது வந்து ஒரு சால்ட் ஹைட்ரோலைசிஸ் கேஸ் அப்படின்னா எப்பவுமே கண்டிப்பா pH 7 தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ். இந்த 3 ஃபார்முலா pH ஆஃப் த சொல்யூஷன், இது வந்து ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட், ஒண்ணுமே கிடையாது, நேம் வந்து மாத்திட்டோம். சோ மத்த இடத்துலலாம் KA KB அப்படிங்கிறது அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா வந்து நாம ஹைட்ரோலைசிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து H. நார்மலி ஆல்பா வந்து சொல்லுவோம் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆர் டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அப்படின்னு. இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா டிகிரி ஆஃப் ஹைட்ரோலைசிஸ். சோ மறக்காம ஸ்ட்ராங் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ்க்கு இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வீக் ஆசிட் பிளஸ் ஸ்ட்ராங் பேஸுக்கு இந்த 3 ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வீக் ஆசிட் பிளஸ் வீக் பேஸ் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா ஃபார்முலா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இந்த 4 இம்பார்ட்டன்ட் கேஸுக்கும் ஃபார்முலா வந்து நாம படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ ஒரு சொல்யூஷன்ல நம்ம சொல்யூட் ஆட் பண்றோம் அப்படின்னா அது சேச்சுரேட் ஆகலாம், ஒரு அன்சாச்சுரேட்டடா இருக்கலாம், ஒரு சூப்பர் சேச்சுரேட்டடா இருக்கலாம். ஸோ ஒரு சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. இது ஜெனரல் ரியாக்ஷன், இது வந்து சால்யூபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ எக்ஸ் ஏ பவர் எக்ஸ் ஒய் பி பவர் ஒய். இதை வந்து நீங்க ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுக்கும் நாம சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அயானிக் ப்ராடக்டும் சால்யூபிலிட்டி ப்ராடக்டும் ஈக்குவலா இருந்தா அந்த சொல்யூஷன் சேச்சுரேட்டட். இப்போ சால்யூபிலிட்டி ப்ராடக்டும் அயானிக் ப்ராடக்டும் இந்த மாதிரி சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் அதிகமா இருந்தா அன்சாச்சுரேட்டட், அயானிக் ப்ராடக்ட் அதிகமா இருந்தா அந்த சொல்யூஷன் சூப்பர் சேச்சுரேட்டட். நெக்ஸ்ட் ஸோ இவ்வளவுதான் வந்து நமக்கு ஈக்விலிபிரியம் சாப்டர். இத வந்து நீங்க ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபியா இருக்கட்டும் கேசியா இருக்கட்டும் கேஏ கேபி, இத வந்து நீங்க ரியாக்ஷன் எழுதி கண்டுபிடிக்க தெரியலன்னா இந்த சாப்டரோட ஃபார்முலாஸ் வந்து நம்ம படிக்கிறதே வேஸ்ட். ஸோ அவ்வளவா வந்து ஹெல்ப் பண்ணாது. அதனால நீங்க ரியாக்ஷன் எழுத கத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும், டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து நாம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஸோ ரொம்பவே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சாப்டர் தான், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ஃபார்முலால ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த இடத்துல நான் ஃபார்முலால என்ன வேல்யூ வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியுதுன்னா எனக்கு வந்து இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆனோட்னா என்னது? ஆக்சிடேஷன் நடக்கும். கேத்தோட்னா ரிடக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு செல்லை வந்து நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஆனோட் வந்து எப்பவுமே லெஃப்ட்ல இருக்கும், கேத்தோட் வந்து எனக்கு எப்பவுமே ரைட்ல வந்து இருக்கும். புரியுதா? ஸோ ஆனோட் வந்து எப்பவுமே வந்து எனக்கு லெஃப்ட்ல இருக்கும், கேத்தோட் வந்து எப்பவுமே எனக்கு ரைட்ல இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் Zn +2 ஆகுது, ஆக்சிடேஷன் நடக்குது, இட் இஸ் ஆனோட். ஸோ Cu2 + Cu ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் கம்மி ஆகுது, இட் இஸ் ரிடக்ஷன். ஸோ இது வந்து கேத்தோட். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டெர்மினாலஜி, ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரெண்டுமே நியர்லி ஈக்குவல், சைன் வந்து வேற. இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலை நாம வந்து இட் இஸ் மைனஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து -1.1னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்னது? +1.1. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் E0 gives Cu2 plus gives Cu. இது வந்து எனக்கு +1.3 வோல்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பொட்டன்ஷியல்? அதாவது Cu2 plus Cu-வா கன்வெர்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கம்மி ஆகுது, இது வந்து ரிடக்ஷன். ஸோ இது என்ன பொட்டன்ஷியல்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ நாம இப்படிதான் வந்து அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூல இருந்து நாம டெடியூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ரெண்டுமே வந்து 0. ஸோ இதெல்லாம் வந்து நாம எதுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த செல்லோட ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோட ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். ஸோ கொஸ்டின்ல வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கான் அப்படின்னா டைரக்டா வந்து நாம தூக்கி அதை வந்து ஃபார்முலால போடக்கூடாது.
ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் மென்ஷன் பண்ணிருக்கானா அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து இஎம்எஃப் ஆஃப் தி செல் கிடையாது, இது வந்து ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் தி செல். இப்போ இஎம்எஃப் ஆஃப் தி செல் கேக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இ நாட் செல் ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஃபார்முலா வந்து நான் மேல சொல்லிட்டேன். என் அப்படிங்கிறது வேலன்சி ஃபேக்டர். ஸோ அது வந்து ரியாக்ஷன்ல நாமளே கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் விச் இஸ் நத்திங் பட், ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம் ஈக்குலிபிரியம் சாப்டர்லயே பார்த்தோம் ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ். ஸோ காப்பா அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ், என் அப்படிங்கிறது நார்மாலிட்டி, எம் அப்படிங்கிறது மொலாரிட்டி. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் ஜஸ்ட் வந்து ஃபார்முலா மட்டும் போதும். இந்த 1000 வந்து நாம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நார்மாலிட்டி மொலாரிட்டி ரிலேஷன் நமக்கு வந்து மோலார் கண்டக்டன்ஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸோட ரிலேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இவ்வளவுதான் ஜஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் ஒரு செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு வந்து நாம வந்து கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு இம்பார்ட்டன்டான லாஸ். ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ W is equal to ZIT. Z ஓட வேல்யூ வந்து ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை N. ஸோ ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலார் வெயிட் டிவைடட் பை N. N அப்படிங்கிறது வேலன்சி ஃபேக்டர். ஸோ 96500 கூலூம்ஸ். இது வந்து 1 ஃபாரடேவோட வேல்யூ. ஜெட்டோட வேல்யூ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபாரடேஸ் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், வெயிட் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ இது வந்து எல்லா எலக்ட்ரோலைட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இந்த ரேஷியோ வந்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் டெல்டா ஜி நாட், ஸ்டாண்டர்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் திஸ் செல். ஸோ டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கு அப்படின்னா ஸ்பான்டேனியஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்து நமக்கு எது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் எது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து நாம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து நாம இந்த சாப்டரோட ஃபார்முலாஸ் எழுதிடலாம். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து ஒரு ரியாக்ஷனை பார்த்து எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நாம எழுதணும். ஏன்னா மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்களா இல்ல ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ல எலக்ட்ரோலைசிஸ் ஆர் டெபாசிட்டட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஃபாரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் நாம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட நியூமரிக்கல் சாப்டர்ஸ் போயிட்டு இப்ப வந்து சாலிட் ஸ்டேட். ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நாம ஃபோக்கஸ் பண்ண போறது கிறிஸ்டல் சிஸ்டம். ஸோ நமக்கு 7 டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து இருக்கு. ஸோ 7 டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல் சிஸ்டமையும் ஒரு ஆர்டரா வந்து படிங்க. ஏன்னா வந்து ABC அப்படிங்கிறது எட்ஜ் லென்த். ஏன்னா ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா எட்ஜ் லென்த் இருக்கும். ஸோ எட்ஜ் ஆங்கிள் வந்து ஆல்பா பீட்டா காமா. ஸோ நீங்க இந்த பிரவைஸ் லாட்டிசஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நமக்கு வேணாம். ஜஸ்ட் நேம் ஆஃப் லென்த், எட்ஜ் ஆங்கிள்ஸ் இது மட்டும் ஒரு நெமோனிக் வச்சு கண்டிப்பா வந்து படிங்க. ஸோ நெமோனிக்கு வந்து நம்ம தனியா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம். இப்போதைக்கு இந்த ஆர்டர்ல வந்து படிங்க. ஸோ ஆர்டரை வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதுல ட்ரைக்ளினிக் சிஸ்டம் வந்து நாம மோஸ்ட் அன்சிமெட்ரிக்கல் சிஸ்டம். ஏன்னா எல்லாமே வந்து நாட் ஈக்குவலா இருக்கு. A நாட் ஈக்குவல் டு B நாட் ஈக்குவல் டு C, ஆல்பா நாட் ஈக்குவல் டு பீட்டா நாட் ஈக்குவல் டு கேமா நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ எல்லாமே அன்ஈக்குவலா இருக்கு. இப்போ இந்த சாப்டர்ல வந்து நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது கியூபிக் சிஸ்டம். ஒரு கியூப் கரெக்டா, ஒரு கியூப். இப்போ அந்த கியூப்ல 3 வந்து நாம பார்க்க போறோம் இம்பார்ட்டண்டா. நீட் கன்சர்ன், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். இதோட இம்பார்ட்டண்டான அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு வேணாம். நமக்கு தேவையானது என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல். ஸோ சிம்பிள் கியூபிக் செல்ல கான்ட்ரிபியூஷன்
ஸோ ஆட்டம்ஸ் எல்லாம் கார்னர்ல இருக்கும் 8 இன்டூ 1/8. 1/8னா என்னன்னு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ ஒரு சிம்பிள் கியூபிக் செல்ல 8 கார்னர் ஆட்டம் இருக்கும். ஸோ அந்த ஒரு கார்னர் ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் வெறும் 1/8 தான். அப்ப 8 கார்னர் ஆட்டம் மொத்தமா சேர்ந்து ஒரு செல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி பாடி சென்டர்ட் 2, ஃபேஸ் சென்டர்ட் 4. நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு எட்ஜ் லென்த், ஒரு கியூபோட எட்ஜ் லென்த். ஆர் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமோட ரேடியஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து நான் படிச்சுக்கணும். இந்த டேப்லர் காலமா அப்படியே மக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது நான் வந்து நெய்பர் அப்படிங்கிற ஆட்டம் எவ்வளவு வந்து நான் வைக்கலாம். ஸோ சிம்பிள் கியூபிக்ல 6 வைக்கலாம், பாடி சென்டர்ட் கியூபிக்ல 8 இருக்கும், ஃபேஸ் சென்டர்ல 12. நெக்ஸ்ட் வால்யூம் ஆக்குபைடு. இதுக்கு இன்னொரு நேம் வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன். அதாவது சிம்பிள் கியூபிக் சிஸ்டம்ல ஆட்டம்ஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 52.4% தான் எனக்கு ஃபில் ஆகியிருக்கும். மீதம் இருக்கிற 48.6% எனக்கு வந்து எம்டி ஸ்பேஸ். அதே மாதிரி பாடி சென்டர் 68, ஃபேஸ் சென்டர் 74. ஸோ இதுல தெரியும் ஃபேஸ் சென்டர் தான் நல்லா அதிகமா வந்து பேக் ஆயிருக்கு, ஸ்பேஸ் வந்து கம்மியா வந்து ஃப்ரீ ஆயிருக்கு. ஸோ எஃபெக்டிவ் வே ஆஃப் பேக்கிங் வந்து யாரு? ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட், டெட்ராஹெட்ரல் வாய்ட், கியூபிக் க்ளோஸ்டு பேக்கிங், ஹெக்ஸகோனல் க்ளோஸ்டு பேக்கிங், இப்படின்னு வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற கான்செப்ட் நிறைய இருக்கு. ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் கன்சர்ன் நம்ம பார்க்க போறது ஆக்டாஹெட்ரல் வாய்ட், டெட்ராஹெட்ரல் வாய்ட். ஸோ இதோட ரேடியஸ்க்கான ஃபார்முலா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு யூனிட் செல்ல எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்ட் இருக்கு, எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்ட் இருக்கு, இது மட்டுமே நமக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. நீட் கன்சர்ன் எக்ஸாமுக்கு நமக்கு இதுவே போதும். ரொம்ப வந்து நம்ம பேக்கிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இஃப் தேர் இஸ் n atoms per unit cell, நமக்கு வந்து atoms per unit cell எப்படி கண்டுபிடிக்கணும்? மேல வந்து நாம பார்த்தோம், சிம்பிள் கியூபிக்ல 1, பாடி சென்டர்ட்ல 2, ஃபேஸ் சென்டர்ட்ல 4. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் n, நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் வாய்ட்ஸ் 2n. ஃபார் எக்ஸாம்பிள் FCC எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் சிஸ்டம்ல எத்தனை ஆக்டாஹெட்ரல் வாய்டு இருக்கு? 4. எத்தனை டெட்ராஹெட்ரல் வாய்ட்? 8. பிகாஸ் என்னோட வேல்யூ வந்து என்னது? என்னோட வேல்யூ வந்து நமக்கு 4 ஃபார் அ ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் சிஸ்டம். நெக்ஸ்ட் டென்சிட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும். Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் யூனிட் செல், M அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட், A அப்படிங்கிறது எட்ஜ் லென்த், NA அப்படிங்கிறது அவகாட்ரோ நம்பர். கால்குலேஷன் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து நாம போடணும். டெசிமல் பாயிண்ட்ல தப்பு பண்ணிடக்கூடாது. ஆர்எல்ஸ் வந்து தப்பாறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ சாலிட் ஸ்டேட்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு போதும். இதையும் தாண்டி தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. லைக் இந்த மெட்டல் டிஃபெக்ட், ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நாம அயானிக் சாலிட்ஸ். ஒரு அயானிக் சாலிட் அப்படின்னா என்னது? கேட்டயான், ஆனயான், கரெக்டா? அந்த கேட்டயானோட ரேடியஸையும் ஆனயானோட ரேடியஸையும் வச்சு நான் வந்து என்ன கோஆர்டினேஷன் நம்பர், என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். இப்போ R பிளஸ் டிவைடட் பை R மைனஸ், கேட்டயான் ரேடியஸ் டிவைடட் பை அனயானிக் ரேடியஸ். எனக்கு இந்த டேப்லர் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.155ல இருந்து 0.225ல இருந்துச்சுன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3. ஸோ அதே மாதிரி 4 இருந்தா என்ன வரும், 6 இருந்தா என்ன வரும், 8 இருந்தா என்ன வரும், இதெல்லாம் வந்து நாம வந்து படிச்சுக்கணும். ஸோ சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த ஒரு டேப்லர் காலம். மேல இருக்கிற டேப்லர் காலம் நம்ம பார்த்திருப்போம், கரெக்டா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர், ஸோ பேக்கிங் ஃபிராக்ஷன், அதெல்லாம். டென்சிட்டி இஸ் ஈஸி. அதே மாதிரி நாம இந்த லிமிட்டிங் ரேடியஸ் இது வரைக்கும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணி கேட்கல, பட் இந்த டேப்லர் காலம் கண்டிப்பா வந்து நாம படிச்சுக்கணும். அதே மாதிரி எத்தனை வாய்டு இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க கத்துக்கோங்க.
சாலிட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் நாம வந்து பார்க்க போற சாப்டர் வந்து சொல்யூஷன்ஸ். ஸோ சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் மொலாலிட்டி, நார்மாலிட்டி, வெயிட் பை வெயிட் பெர்சன்டேஜ், வெயிட் பை வால்யூம் பெர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து நாம மோல் கான்செப்ட்ல வந்து நாம பார்த்தோம் கரெக்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. ஸோ டெஃபினேஷன் படிச்சுட்டு அதுல இருந்து ஃபார்முலா வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்கவும் மறக்காது. ஸோ அப்புறம் வந்து நாம கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஈஸியா வந்து நாம எழுதிடலாம். இப்போ சொல்யூஷன்ஸ், ஒரு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு பைனரி சொல்யூஷன் கரெக்டா. இப்போ மோல் ஃபிராக்ஷன் பார்ஷியல் பிரஷர் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சொல்யூஷன்ல எனக்கு வந்து ஏ பி ரெண்டு இருக்கு. இப்போ அந்த சொல்யூஷன்ல எனக்கு ஏ எவ்வளவு இருக்கு, பி எவ்வளவு இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ற டேர்ம் தான் மோல் ஃபிராக்ஷன். இப்போ பார்ஷியல் பிரஷர், ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிரஷர் வந்து இருக்கும். இப்போ அந்த பிரஷர்ல எனக்கு வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஏ வந்து ஒரு பிரஷர் கொடுக்கும், பி வந்து ஒரு பிரஷர் கொடுக்கும். இப்ப ஏ எவ்வளவு கொடுக்குது, பி எவ்வளவு கொடுக்குது, இதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டேர்ம் தான் பார்ஷியல் பிரஷர். அதுக்கான ஃபார்முலாஸ் N1 அப்படின்னு N1 by N1 plus N2, P1 by P1 plus P2, அதாவது N1 or P1 ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கலாம். ஸோ இந்த 1 சப்ஸ்டன்ஸ் இது வந்து சொல்யூட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷனுக்கு இந்த ஃபார்முலா, பார்ஷியல் பிரஷருக்கு இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏன் வந்து நாம இதை பாக்குறோம். ஸோ அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா, மோல் ஃபிராக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பார்ஷியல் பிரஷர். கரெக்ட் தானே. ஒரு சொல்யூஷன்ல எனக்கு வந்து சொல்யூட் அதிகமா இருந்ததுன்னா பார்ஷியல் பிரஷர் ஆட்டோமேட்டிக்கலி அதிகமாக்க போகுது. இது வந்து நமக்கு லாஜிக் கரெக்டா. இப்போ அதை வந்து நான் ஈக்குவேட் பண்றதுக்கு போடுற கான்ஸ்டன்ட் KH, ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ், ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி solubility of a gas in liquid. ஸோ ஹென்ரிஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து கொடுத்துட்டு சால்யூபிலிட்டியை பத்தி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாம போறது இந்த ஹென்ரிஸ் லா பேஸ் பண்ணி கொடுத்துருக்க ரவர்ஸ் லா. ஸோ இதுல வந்து ரெண்டு இருக்கு. ஃபார்முலாஸை தரவா படிச்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். ஸோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலாஸ் ஆர் எனஃப், ஓகேவா. ஸோ ரெண்டு கேஸ், non-volatile solute in a volatile solvent, volatile solute in a non-volatile solvent. So P0 minus PS divided by P0 is equal to X solute. X கிடையாது ஆக்சுவலி, அதை வந்து நாம சை அப்படின்னு வந்து சொல்லுவோம். சை அப்படிங்கறது மோல் ஃபிராக்ஷனை வந்து நம்ம டினோட் பண்றது. பட் நமக்கு வந்து ஈஸியா வந்து ப்ரொனவுன்சியேஷன் இருக்கட்டுமே, நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். ஸோ P0 minus PS divided by P0 is equal to X solute. P0 அப்படிங்கிறது பியூர் சால்வெண்ட், அதாவது சால்வெண்ட் சொல்யூட் ரெண்டுமே தனித்தனியா இருந்திருக்கும். அப்ப வந்து அதோட வேப்பர் பிரஷர், இப்ப அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா ரெண்டுமே அதோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணி சொல்யூஷன் ஆயிடுச்சு கரெக்டா. அதோட வேப்பர் பிரஷர் PS. ஸோ ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. இது இந்த இடத்துல வந்து நீங்க சொல்யூட்டோட வேப்பர் பிரஷரை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து நான் வோலடைல் சொல்யூட். அது வந்து நான் வோலடைல் சொல்யூட் அப்படிங்கிறதுனால பார்ஷியல் பிரஷர் எக்ஸர்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் வோலடைல் சொல்யூட், இதுல வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பியூர் சொல்யூட் பிளஸ் பியூர் சால்வெண்ட். ஸோ PA0 அப்படிங்கிறது சொல்யூட்டோட பியூர் வேப்பர் பிரஷர், ஆர் இந்த இடத்துல PB0 அப்படிங்கிறது பியூர் சால்வெண்டோட வேப்பர் பிரஷர். XAPA0 அப்படிங்கிறது சொல்யூஷன்ல நாம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்யூட்டோட வேப்பர் பிரஷர். ஸோ டெர்மினாலஜிஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஃபார்முலாவை தரோவா வந்து படிச்சுக்கோங்க. ரெண்டு கேஸ் தான் இருக்குது. இப்போ ஐடியல் சொல்யூஷன், நான் ஐடியல் சொல்யூஷன் ரெண்டு இருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு ஐடியல் கேஸ், ரியல் கேஸ் இருக்கிற மாதிரி. ஸோ ரவோல்ஸ் லாவை ஒபே பண்ற சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன், அந்த லாவை டிஸ்ஒபே பண்ற சொல்யூஷன் நம்ம இந்த பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் பார்ப்போம். இதெல்லாம் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன். ஸோ கண்டிஷன்ஸ் தரோவா படிச்சுக்கோங்க. ஸோ P is equal to PA plus PB, P is equal to, இதெல்லாம் வந்து நம்ம ரவோல்ஸ் லால இப்பதான் பார்த்தோம். வோலடைல் சொல்யூட் என்ன, வோலடைல் சால்வெண்ட். இதுல
நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்தால்பி சேஞ்ச் 0, வால்யூம் சேஞ்ச் 0. அதே மாதிரி இது வந்து இன்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து ஐடியல் சொல்யூஷனுக்கு. இது வந்து ஒரு டேப்லர் காலம் வந்து எல்லாரோட மெட்டீரியல்லையும் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் டீவியேஷன், பி டோட்டல் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கும். டெல்டா ஹெச் மிக்ஸ் கிரேட்டர் தென் 0, வி மிக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஆனா இன்ட்ராக்ஷன் நம்ம எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு. நெகட்டிவ் டீவியேஷன், நம்ம எதிர்பார்த்ததை விட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கு, அந்த சொல்யூஷனோட ப்ரெஷர் கம்மியா இருக்கு. டெல்டா ஹெச் மிக்ஸ், டெல்டா வி மிக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ நம்ம எதிர்பார்த்தத இன்ட்ராக்ஷன் ஆனா அதிகமா இருக்கு. ஸோ இந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஒன்றும் கிடையாது, ஒரு சொல்யூஷனோட ப்ராப்பர்ட்டி இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சொல்யூட். இப்போ வந்து நம்ம சொல்யூட்டை வந்து அதிகமா போட்டா ப்ராப்பர்ட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஸோ இப்போ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் பாருங்க, ரவுல்ஸ்லால. சேம் ஃபார்ம். ஸோ எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்டோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதுல ஸ்மால் எம் வந்து மொலாலிட்டி. ஸோ இதோட ஃபார்முலா வந்து நாம ஃபர்ஸ்டே வந்து பார்த்திருப்போம் மோல் கான்செப்ட்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. கேபி அப்படிங்கிறது மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், கேஎஃப் அப்படிங்கிறது மோலால் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். இந்த 4 ஃபார்முலாஸ் அட் அ டைம்ல படிச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே கேட்டாலும் டைரக்டா தூக்கி சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேன் ஹாஃப் ஃபேக்டர். ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்கிற மாதிரி தான். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லயே இருக்கிற எக்ஸப்ஷன் தான் வேன் ஹாஃப் ஃபேக்டர். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் பை இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி வந்து ஐடியல். இப்போ நான் ஐடியல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐசிஆர்டி. ஸோ வேல்யூ வந்து டிசைட் பண்ணும். ஐயோட வேல்யூ வந்து, ஸோ இதே மாதிரி ஐ வந்து எல்லாத்தோட வேல்யூக்கு முன்னாடியும் போட்டுக்கோங்க, ஃபார்முலாக்கு முன்னாடியும். ஸோ ஐ வந்து 1 அப்படின்னா ஐடியல், ஐ வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னா டிசோசியேஷன், ஐ வந்து லெஸ் தென் 1 அப்படின்னா அசோசியேஷன். ஸோ டிசோசியேஷன் பாருங்க, அசோசியேஷனுக்கு ஐயோட ஃபார்முலா பாருங்க. ஸோ என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அயான்ஸ் ப்ரொடியூஸ்டு பெர் மாலிக்யூல் ஆஃப் தி எலக்ட்ரோலைட். ஓகே, number of ions produced per molecule of the electrolyte. For example, AlOH thrice, aluminium hydroxide. இதுல எத்தனை ions இருக்கு? Al3 plus 3OH minus. ஸோ எத்தனை அயான்? 4 இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4. ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆல்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஒரு டிகிரி ஆஃப் அசோசியேஷன். ஸோ ஃபார்முலா தெளிவா வந்து பாருங்க, அசோசியேஷனா இல்ல டிசோசியேஷனான்னு. தென் நாம கெமிக்கல் கைனடிக்ஸ் போகலாம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ்ல இம்பார்ட்டண்டா கேட்கிற ஃபார்முலாஸ் பாத்தீங்க அப்படின்னா ரேட், ஆர்டர், மாலிகுலாரிட்டி. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கே தெரியும். ஸோ H2I2 gives 2HI. அதாவது ஒரு கண்டெய்னர்ல வந்து நம்ம H2I2 போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாகிக்கிட்டே வரும், HIயோட வேல்யூ அதிகமாயிட்டே வரும். ஏன்னா இது ரெண்டு சேர்ந்துதான் HI வந்து ஃபார்ம் பண்ணது. ஸோ மைனஸ் DH2 டிவைடட் பை DT. ஸோ ரேட்னா டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ கான்சென்ட்ரேஷன் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இந்த மாதிரியான ஈக்குவேஷன் வந்து எழுத கத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப பேசிக். நெக்ஸ்ட், ஸோ நாம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திருப்போம் ஈக்குலிபிரியம்ல. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் தூக்கி நான் வந்து கான்சென்ட்ரேஷன் பவருக்கு வந்து நான் போடுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ரேட் எழுதும் போது இந்த 2 வந்து எனக்கு கீழே வந்துருச்சு, நோட் பண்ணீங்களா? ஸோ இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கும், இந்த இடத்துல எனக்கு 1 இருக்கும். பிகாஸ் H2 அண்ட் I2 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு 1. நெக்ஸ்ட், ஆர்டர் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஒரு ரியாக்ஷனை பார்த்து நான் வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வச்சு நான் எழுதக்கூடாது. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் கரெக்டா இருக்கும், சம்டைம்ஸ் தப்பா இருக்கும். அதனால ஆர்டர் கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஸோ ரேட்டை வந்து நான் டபுள் பண்ணா இந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப தரோவா பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தோட அடிஷன் தான் வந்து ஆர்டர். ஸோ இது வந்து experimentally derived. Next, molecularity, number of molecules reacting. For example, H2 plus I2 gives 2HI. இந்த இடத்துல எத்தனை molecule வந்து react ஆகுது? So one molecule of hydrogen, one molecule of iodine. So molecularity வந்து இந்த reactionக்கு 2. So ரெண்டு molecule வந்து react ஆகுது. 0, 1, 2, 3. இது மூணு தான் molecularityயோட வேல்யூ. 4, 5 வராது, ஃபிராக்ஷனும் வராது. ஆனா ஆர்டர் வந்து ஃபிராக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரேட் எழுதும் போது நாம ஈக்குவலைஸ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வந்து போடுவோம். கே, இதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். இதோட யூனிட் வந்து பாருங்க, இது வந்து ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 மைனஸ் என் இன்டூ டைம் இன்வர்ஸ். என் அப்படிங்கிறது ஆர்டர். ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன்னா என் வந்து 0 போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என் வந்து 1 போடுங்க. ஸோ இதெல்லாம் நார்மல். நெக்ஸ்ட், ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இன்டு என் மைனஸ் 1. ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன் போட்டோம் அப்படின்னா டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2K. ஸோ ஜஸ்ட் 0 ஆர்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கும் மட்டும் நாம படிச்சா போதும். ஸோ டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பை 2K. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை கே. இந்த இடத்துல எனக்கு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எனக்கு வராது. ஏன்னா வந்து நீங்க என்னோட வேல்யூ 1 போடுங்க, ஏ நாட் பவர் 0. ஸோ எனிதிங் டு தி பவர் 0 இஸ் 1. ஸோ டி ஹாஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட், கேவோட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு. இதுவும் வந்து நாம படிக்கணும். நெக்ஸ்ட், ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல்டா ஹெச், என்தால்பி ஆர் ஹீட் ரிலீஸ்ட். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மைனஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இன்னொரு ஃபார்முலா இது வந்து த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ER, எனர்ஜி ஆஃப் தி ரியாக்டன்ட் பிளஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட் பிளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இந்த 3 ஃபார்முலா ரொம்பவே மிஸ்டேக் பண்ணாம நாம வந்து எழுத கத்துக்கணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், அரேனிஸ் ஈக்குவேஷன். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜியவும் ரேட் கான்ஸ்டன்ட்டையும் டெம்பரேச்சரையும் ரிலேட் பண்ற ஈக்குவேஷன். ஸோ இது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. K is equal to A e பவர் மைனஸ் EA by RT. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் A அப்படிங்கிறது அரேனியஸ் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து மேபி கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து கொஸ்டின்ல வந்து தேவையில்லாம இருக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ல ரேட் கண்டுபிடிக்க கத்துக்கோங்க. ரேட் கான்ஸ்டன்ட், ஆர்டர், மாலிகுலாரிட்டி, அப்புறம் இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அரேனியஸ் ஈக்குவேஷன். இந்த 6 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் கவர் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் நாம ஈஸியா வந்து நாம எழுதிடலாம். நெக்ஸ்ட், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. மோஸ்ட்லி வந்து இந்த சாப்டர்ல வந்து தியரி, அதுலயும் மெயினா அப்சார்ப்ஷன் அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன் தரோவா வந்து தியரி வந்து தரோ பண்ணிக்கோங்க. அது மட்டுமே வந்து மோஸ்ட்லி போதும். ஸோ ஃபார்முலாஸ் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. ஸோ அப்சார்ப்ஷனோட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்ல x by m is equal to kp power 1 by n. ஸோ இது வந்து அப்சார்ப்ஷனை பத்தி கொடுக்கும். ஸோ அப்சார்ப்ஷன் x டிவைடட் பை m, இதுதான் அப்சார்ப்ஷன். அதாவது x டிவைடட் பை m, இதுதான் எவ்வளோ அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு காட்டுற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குவான்டிட்டி. இப்போ லோ ப்ரெஷர்ல என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கும். அப்ப x by m is equal to என்ன இருக்கும் நமக்கு? ஸோ kp. இது வந்து நமக்கு p அப்படிங்கிறது ப்ரெஷர். ஓகேவா? p அப்படிங்கிறது ப்ரெஷர். ஸோ இப்போ ஹை ப்ரெஷர்ல x by m is equal to n is equal to infinity. 1 by infinity is 0. So p to the power 0 is 1. So x by m is k. So நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்சார்ப்ஷன், ஐசோதர்ம், இதுக்கப்புறம் பிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுவும் தரோவா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவு NCERT வந்து படிக்க ட்ரை பண்ணுங்க இந்த சாப்டருக்கு. நெக்ஸ்ட், ஹார்டி-ஷூல்ஸ் ரூல். ஸோ கோஆகுலேஷன் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கோஆகுலேட்டிங் பவர். ஸோ இதோட ஆர்டர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
பேலன்ஸ் அயான் இது வந்து நெகட்டிவா பாசிட்டிவா அது வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நம்பர் மட்டும் பாருங்க 3 2 1. ஸோ பேலன்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கு? அலுமினியம். ஸோ அப்போ கோஆகுலேட்டிங் பவர் வந்து யாருக்கு அதிகம்? Al3+ Mg2+ Na+. இதுதான் வந்து ஆர்டர். இது வந்து கோஆகுலேட்டிங் பவர் ஓட ஆர்டர். சப்போஸ் கோஆகுலேட்டிங் வேல்யூ வந்து கேக்குறாங்க, கோஆகுலேஷன் வேல்யூ வந்து கேட்டாங்க அப்படின்னா நாம இதை வந்து அப்படியே வந்து நாம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபார்முலாஸ் வந்து இந்த வீடியோல வந்து நாம கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் தி மோல் கான்செப்ட்ல இருந்து சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி வரைக்கும். ஸோ இதுல நாம மெயினா வந்து ஸ்டாய்கியோமெட்ரி முதல்ல படிங்க, மோல் கான்செப்ட். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் தனியா வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ மாடலுக்கு ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கான்செப்ட் வந்து கண்டிப்பா வந்து கிளியர் ஆகிடும். அதே மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸ், அதே மாதிரி சொல்யூஷன் வந்து டைரக்ட்லி ஃபார்முலா பேஸ்டு சப்ஸ்டியூஷன் தான் இருக்கும். ஸோ அதுவும் வந்து மாடலுக்கு ஒண்ணு போதும். ஈக்குலிபிரியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து ரியாக்ஷன் எழுத தெரியணும். கேபிகேசி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் கண்டுபிடிக்க தெரியணும். டைரக்டா வந்து நம்ம ஏதாவது 2 ரியாக்ஷன் பார்த்துட்டு நாமளே முடிவு பண்ண கூடாது. ஒரு வெரைட்டி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, சாலிட் ஸ்டேட் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தியரி. சாலிட் ஸ்டேட்ல அங்கங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும், கெமிக்கல் ஃபார்முலா எழுதுற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் வந்து தேவையோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஆர்கானிக் மாதிரி வெறும் தியரி வச்சு நம்ம ஓட்ட முடியாது. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ மறக்காம ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மாடல் கொண்டு வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து